நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற நம்பர் 1 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு வசிரெக்ஸ் நண்பா. அந்த வசிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நேற்றுலேருந்து ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக போய்கிட்டு இருந்துச்சு. சரி, இது வந்து ஒரு ரூமராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி நானும் விட்டேன். ஆனால் அது உண்மையிலேயே வந்து ஹேக் ஆகிருந்திருக்கும் போல். அதை பற்றியில் அவங்க டீமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சோசியல் மீடியாவில் அதை பற்றி என்னென்ன பேசிக்கிறாங்க, இதை பற்றி இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா, வேறு சொல்யூஷன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது ஃபுல்லாக அந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நண்பா. இந்த மாதிரி ஒரு ராவான வீடியோ போட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து வசிரெக்ஸ் ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே நமக்கும் வசிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஏற்கனவே வாக்கிய தகராறு இருக்குது. இருந்தாலும் அதை பற்றி நான் வந்து பேச போகிறது கிடையாது இந்த வீடியோவில். ஆனால் அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் இருந்தீங்கன்னா பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. ஆனால் அது வந்து நான் போஸ்ட் பண்ணி 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ரைட், ஓகே. இப்போ அந்த வசிரெக்ஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்க என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். எத்தீரியம் நெட்வொர்க் வழியாக வசிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், ஆனால் நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. அதை பாருங்கள். $230 மில்லியன் உண்டான அசெட் வந்து பார்த்தீங்கன்னா வசிரெக்ஸ்லேருந்து அப்நார்மலாக வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இந்த வேலட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்துருக்காங்க. கரண்ட்லி வேலட் இஸ் டம்பிங். அதாவது இந்த அட்ரஸுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து டம்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ மில்லியன் வந்து பார்த்தோன்னா பெப்காயின் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது எத்தீரியம் நெட்வொர்க் வழியாக நடந்திருக்கு. இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக வெளியில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதனால் ஒட்டுமொத்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். இப்படி ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வெளியில் நியூஸ் பரவ ஆரம்பித்த உடனே சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்வீட் பண்ணி போட்டிருக்காங்க. பெர்சனலாக இருக்கிற பெரிய பெரிய தலைக்கட்டும் சரி, நம்மளே மாதிரி இருக்கிற நார்மல் யூஸரும் சரி, இந்த ஹேக் ஆனதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. வசிரெக்ஸ் ஹேக்கடு வந்து பார்த்தீங்கன்னா $230 மில்லியன், அதாவது ஒரு மில்லியன்கிறது 10 லட்சம். சரியா, ஒரு மில்லியன்கிறது 10 லட்சம் டாலர். அதே மாதிரி $230 மில்லியன் அது எவ்வளோ பெரிய ஃபண்டு பாருங்க. 2000 crore INRங்கிற மாதிரி ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல. மல்டிபிங் வாஸ் காம்ப்ரமைஸ்டு ட்ரெயினுங்கிற மாதிரி போட்டுட்டு இது வந்து பார்த்தோம்னா 8 நாளைக்கு முன்னாடியே இது வந்து பார்த்தோம்னா காத்திருந்து கரெக்டாக வந்து பார்த்தோம்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்டிருக்கு. இதில் அடுத்து போக போக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து நான் வந்து 10 லட்ச ரூபா கிட்ட வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தோம்னா என்கிட்ட வந்து 1000 ரூபாய்க்கு உண்டான ஃபண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. வசிரெக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து நேற்று இன்னைக்குங்கிற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா போட்டிருக்காப்புல. அவரோட போர்ட்ஃபோலியோ ஓல்டு போர்ட்ஃபோலியோ 44,571 ரூபா இருந்துச்சான். ஆனால் ஹேக் ஆனதுக்கப்புறம் 17,188 ரூபாய் அது வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சான். ஏன்னா ஃபண்டை விட்ராவல் ஹேக் பண்ணி வெளியில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி அதில் இன்னமுமே முரண்பாடான விஷயங்கள் நிறையா இருக்குது. அது என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இந்த வசிரெக்ஸ் ஹேக்கர் இஸ் ப்ரொஃபஷனலான ஹேக்கர். ஒருத்தர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காப்புல. வசிரெக்ஸ் ஸ்கேம் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்காப்புல அப்படின்னு போட்டுட்டு ஸ்டேபிள் காயினாக நம்ம கொண்டு வந்து வச்சுருந்தோம்னா அதை வந்து ஃப்ரோசன் பண்ணி யாருக்குமே எடுக்க முடியாத மாதிரி கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு எல்லாத்தையுமே எத்தீரியத்துக்கு மூவ் பண்ணிட்டாரு. எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா USDTயாவே அவர் வந்து வச்சுக்கிடலை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கமாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. இதை வந்து பார்த்தோம்னா 8 நாளைக்கு முன்னாடியே அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஹேக்கே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்திருக்காப்புல. பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் நண்பா, ஹேக் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், அதை நாங்கள் ரெக்கவர் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன சொன்னாலும் சரி, பிளாக் செயினை பொறுத்த அளவுக்கு ஒரு ஆள் ஆட்டையை போட்டாங்கன்னா போட்டது தான், அது முடிஞ்சு போச்சு. கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் பெருசாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இது வந்து இன்ன வரைக்கும் ஒரு லீகலாக கொண்டு வர்றதுக்கு தயங்குறதுக்கான காரணமே அதில் இருக்கிற அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான். அதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதோட அனானிமிட்டி தான். அதை யாருமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாகவும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட முடியும். ஏன்னா ஒருத்தர் இப்போ பேங்கில் மொத்தமாக வந்து அமௌண்ட் ஆட்டையை போட்டு வச்சுருக்காங்கன்னா பேங்கை கொண்டு ப்ரீஸ் பண்ணி புடத்தில் அடித்து நம்ம அதை கேட்டு வாங்கிடலாம். ஆனால் பிளாக் செயினில் பொறுத்தளவுக்கு வாங்க முடியாது. ஏன்னா ஹேக் பண்ண அந்த ஹேக்கர் யாருங்கிறதே தெரியாது. சரியா, ஒரு வேலட் அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். மிஞ்சி போனால் என்ன செய்ய முடியும், அந்த ஃபண்டை வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணாமல் USDTயாக வச்சுருந்தாங்கன்னா ஃப்ரோஸ் பண்ணி வைக்க, அதாவது ஃப்ரீஸ் பண்ணி வைக்க முடியும். அதை அவராலே யூஸ் பண்ண முடியாது, திரும்ப அது நமக்கும் கிடைக்காது. சரியா, ஆனால் அது ஹேக் ஆனது தான். அதை ரெக்கவர் பண்ணி அவங்களால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர முடியாது. அப்படி அவங்க ரெக்கவர் பண்ணி நமக்கு தரணும்னா அவங்க கை காசை போட்டு தான் நமக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி பிரச்சனைகள் ஏற்கனவே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நடந்திருக்கு.
அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கான நோட்ஸை போட்டு நீ இவ்வளோ தூரம் ஹேக் பண்ணிவிட்ட ஒரு நாள் எடுக்க முடியாது, நீ பாதி வச்சுக்கோ நான் பாதி வச்சுக்கோ, தயவு செஞ்சு இதை அனுப்பு அப்படிங்கிற மாதிரியான கன்வர்சேஷன் பண்ணி அதை அவங்க மனசு முன் வந்து அவங்களா கொடுத்தா தான் உண்டே தவிர, எடுத்துட்டாங்கன்னா அதை ஃப்ரீஸ் தான் பண்ண முடியுமே தவிர, ஆனால் அதை திரும்ப எடுக்கிறதுக்கு வழி கிடையாது. இதுவுமே ஸ்டேபிள் காயினாக வச்சுருந்தா தான் சரியா. ஆனால் இவர் வந்து ரொம்ப கோளாறான ஆளாக இருப்பாப்புல அவளுக்கு. ஸ்டேபிள் காயினாக எல்லாமே எல்லாத்தையுமே எத்தீரியமாக வந்து மாற்றி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கொதிச்சு போய் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, வசிரெக்ஸ் வாஸ் ஹேக்டு $240 மில்லியன். அதாவது இந்த மக்களோட கஷ்டப்பட்ட காசு. ஐ திங்க் வசிரெக்ஸோட டீம் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டுக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காப்புல. ஒரு சில பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த ஹேக்கை யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை யார் பண்ணுனாங்க அப்படின்னா இந்த இமேஜை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி, இந்த இமேஜில் இருக்கிறவங்க தான் ஹேக் பண்ணாங்கன்னு சொல்லி ட்விட்டரில் நிறையா போஸ்ட் இருக்குது. அந்த இமேஜை யார் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள யார் இருக்குன்னா, வசிரெக்ஸ் கஸ்டமர் சப்போர்ட்டில் வேலை பார்க்குறத மண்டையில் ஹெட்செட் மாதிரி மாட்டிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டு இவங்க தான் நம்ம ஃபண்டை ஹேக் பண்ணியிருக்காங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதில் இருக்கிற உண்மை என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வசிரெக்ஸ் டீமு தான் இதில் இன்வால்வ் ஆகி ஹேக் பண்ணிவிட்டு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிறது தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா புரியும். நான் சொன்னது தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபண்டு சேஃபாக இருந்தாலே போதும். திஸ் இஸ் நாட் எக்ஸ்டர்னல். இது வந்து வெளியிலேருந்து யாராவது ஹேக் பண்ண மாதிரி தெரியல, இவங்க தான் ப்ரீ பிளானடு பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து போஸ்ட் இருக்காரு. ஆனால் இந்த வீடியோ அவர் இன்னும் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மன் போட்டு அவரோட யூசர் நேம் இருக்குது. அவர் போட்டிருக்கிற வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஆனால் அவர் வந்து வேறு லாங்குவேஜில் பேசியிருக்கிறாப்புல அப்படிங்கிறதுனால அது எனக்கு என்ன மாதிரி பேசியிருக்கிறாருன்னு தெரியல. ஆனால் அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாலுமே அந்த வீடியோவை பார்க்கும்போதே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வீடியோ ஓடுது. இவங்க தான் எடுத்திருக்காங்கிறதுக்கான ஆதாரமாக அவர் அந்த வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அது உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சரி, எக்ஸ்சேஞ்சு ஹேக் ஆயிடுச்சு. ஏற்கனவே அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டும் கிடையாது, விட்ராவலும் கிடையாது. அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு பண்ணிக்கிடலாம் சரியா. இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் பயந்து போய் ஹெவியான செல்லிங் கொடுத்ததுனால அதில் பர்டிகுலராக எவ்வளோ அளவுக்கு ரேட் இறங்கியிருக்கு அப்படிங்கிறது நீங்களே வந்து பாருங்கள். POIR DAR டார்னியா இருக்குது பார்த்தீங்களா, டஸ்க்கு, இந்த காயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா USDT பேரில் இவ்வளோ இறங்கியிருக்கு. இது அப்படியே வச்சு பைனான்ஸில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் எந்த ரேட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, இதில் எந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இதில் இருக்கிறத வாங்கி கொண்டு போய் பைனான்ஸில் விற்றோம்னா ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து விட்ராவல் கிடையாது, ஏற்கனவே கிடையாது. இப்போ வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விட்ராவலை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி ட்விட்டரில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வர போட்டிருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட முதல்ல இருந்தே கிடையாது, இன்னும் இன்டர்னல் லிக்விடிட்டி தான் எல்லாமே சரியா. அதுபோக முதல்ல இருந்து இவங்க மேலே வந்து பார்த்தோம்னா நிறைய அந்த மாதிரி இன்னும் லான்ச் பண்ணும்போது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆச்சு. ஏர்ட்ராப் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதை பற்றி யாரும் ஒன்றும் கேட்டுக்கிடல, அதை பற்றி அவங்கள அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை. இப்போ இந்த ரேட்டு என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்கள் வசிரெக்ஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜூலை ஒரு 4ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா ஒரு USDT $92 $94 வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி ரேட்டுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பாருங்கள் $75 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ட்விட்டரில் எந்த மாதிரி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே USDT கம்மியான ரேட்டுக்கு விற்கிறது தான் இதுதான், யாராவது வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் அதை தயவு செஞ்சு யாரும் வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா இதை வாங்குறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. இதை கொண்டு போய் நம்ம விட்ராவல் பண்ணால் தான் நம்ம வேறு எக்ஸ்சேஞ்சில் வச்சு சேஃபாக ட்ரேட் பண்ண முடியும். இதுவே வந்து பார்த்தோம்னா மக்கராய் கிடக்கு. இதில் கொண்டு போய் நம்ம காசை போட்டு இதில் நம்ம ப்ராஃபிட்லாம் பார்க்க முடியாது சரிங்களா. இது நாளை பின்ன ரெக்கவர் ஆகி மேலே வந்தாலுமே இந்த மாதிரி ரிஸ்க் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஆனால் என்ன கேட்டால் அந்த எக்ஸ்சேஞ்சு சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வசிரெக்ஸ் வந்து இது அவங்களோட ஓன் கவர்னன்ஸ் டோக்கன்றது $122 $280 போச்சு, $29 போச்சு. கடைசியில் வந்து பார்த்தோம்னா வாங்க ஆள் இல்லாமல் சர்வரே சடன் பண்ணி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் போட்டுருக்கிறாப்புல. இந்த சொல்லியிருந்தேன்ல, உலகத்திலேயே காசு கம்மியான USDT வந்து பார்த்தீங்கன்னா வசிரெக்ஸில் தான் கிடைக்கி, யாராவது வேணா வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து போஸ்ட் போட்டிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதுதான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, டிரான்சாக்ஷன் ஆக்ஷனுக்குள்ளே போய் நிறையா பேர் அந்த வேலட் அட்ரஸ் யாராவது ஹேக் பண்ணியிருக்காப்புல, அந்த ஹேக் பண்ணியிருக்கிறவருக்கு டிரான்சாக்ஷன் நோட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ப்ளீஸ் சென்டு மீ சம் மணி, எனக்கு வந்து காசு அனுப்புங்க, இட் கேன் சேஞ்ச், என்னோட லைஃபையே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணும். உங்ககிட்ட தான் $250 மில்லியன் இருக்குல்ல, இது உங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தீங்கனாலே நான் என்னத்தையே பிழைச்சிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாப்புல. ஜஸ்ட் திங்க் லைக் என்ன நானாக இருந்து யோசிச்சு பாருங்கள், என்னோட கஷ்டம் புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காப்புல. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தூரம் ப்ரொஃபஷனலாக ஹேக் பண்ணக்கூடிய ஆள், எல்லாத்தையுமே எத்திரியத்துக்கு மூவ் பண்ணி வச்சக்கூடிய ஒரு ஆள் இதையுமே ரீடு பண்ண முடியும் சரியா. அவர் படிச்சிருந்து அவராக பார்த்து யாருக்கும் முன் வந்து கொடுக்கறனாலும் கொடுக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரதர் they noticed you can give some money now there என்னமே வந்து பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லாமல் அவர் வாட்டுக்கு மொத்தமாக அடித்து வச்சிருக்கிறாப்புல. இது வந்து பார்த்தோம்னா எனக்கு நீங்கள் காசு கொஞ்சம் கொடுங்க பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்குறாப்புல. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐடிஎம் பிரதர்னு சொல்லி போட்டுட்டு ஐ அட்மைர் யூ கேன் யூ ஷேர் சம் வித் மீ திஸ் இஸ் சேஞ்ச் மைல் எனக்கு என்னத்தையா பார்த்து கொடுங்க அது என்னோட வாழ்க்கையவே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணும். யூ வில் பி லைஃப் பெனிஃபிஷியரி திஸ் டீட் ஐ வில் பாஸ் டவுன் டு மை எசென்சியல். அதே தான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வச்சிருக்கீங்கல்ல எனக்கு என்னத்தையா பார்த்து கொடுங்கிற மாதிரி தான் இவருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்கிறாப்புல. இது வந்து பார்த்தோம்னா ஒரு மீமுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாப்புல கணித் ராஜ்பூத் அப்படிங்கிறவர். மீன்மைல் யாராவது ஹேக் பண்ணவங்க இருக்கீங்க அந்த ஹேக்கர் யாராக இருந்தாலும் சரி நீங்களுமே 30% அந்த ஆட்டையை போட்ட அமௌண்ட்லேருந்து டேக்ஸ் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மீம் போட்டிருக்காப்புல. ஆனால் அந்த மீமுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சோசியல் மீடியாவிலேருந்து எடுத்த கண்டென்ட் நண்பா. இப்போ இனிமேல் பேச போகிறது வந்து பார்த்தோன்னா நான் எடுத்து வச்சுருக்கிற கண்டென்ட்டு என்னங்கிறது வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன். வர்சரிக்ஸோட கடந்த 24 மணி நேரம் ட்ரேடிங் வால்யூம் வந்து பார்த்தோன்னா 151 பிட்காயின்ங்கிற மாதிரி போட்டு ரிசர்வ்டு ஃபண்டு டேட்டா நாட் அவைலபிள். ரிசர்வ்டு ஃபண்டே அவங்கக்கிட்ட வந்து பார்த்தோன்னா கிடையாது. யூசர் ஃபண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரேஷியோ ரிசர்வ்டு ஃபண்டு மினிமம் 1:1 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஆனால் அவங்கக்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் டேட்டாவை பற்றி நான் வீடியோ வந்து டீப்பாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் நிறையா தெரியும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைனான்ஸோட கடந்த 24 மணி நேரம் ட்ரேடிங் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி வந்து பாருங்கள். டோட்டல் அசெட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா கையிலேருந்து போட்டு கொடுக்கறதுக்கு ஃபைனான்ஷியல் ரிசர்வ்டு டேட்டா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்குது கடந்த 5:45 இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிற ரிசர்வ்டு ஃபண்டில் 32% பிட்காயினாகவும் யூஎஸ்டிடியாகவும் 20% பிஎன்பி எத்தீரியம் WBETH இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுனாலும் கவலைப்படாதீங்க எங்களுக்கு பேக்கப் ஃபண்ட் இருக்குது அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூசரோட ஃபண்டுக்கு பிரச்சனையே நாங்கள் வர விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா அதுதான் இதோட அர்த்தம். பைனான்ஸ் கிட்ட இருக்குது கூகாயின் OKX இந்த மாதிரி எல்லா பெரிய இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோம்னா எந்த எக்ஸ்சேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் ஆகாதா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஆகும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடியன் வாலெட் தானே. கஸ்டடியன் வாலெட் என்னங்கிறத நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஏன்னா பைனான்ஸே ஒரு தடவை ஹேக் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் முதல்ல இருந்தே சொல்லுவேன் எப்போயுமே இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்னாலையும் கொடுக்கவும் முடியாது. அப்படியே இன்கேஸ் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்தோம்னா அதை ரிசால்வ் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடியாது. ரிசர்வேஷன் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கிடையாது. ஜஸ்ட்டு உள்ள லிக்விடிட்டி தான் ப்ரொவைடாக இருக்கும். அதை ஒரு நாள் இந்த மாதிரி ஓட்டையை போட்டு உருவிட்டு போயிட்டாப்புல அப்படிங்கிற போது அவங்களால அதை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியாது. இதனால தான் முதல்ல இருந்தே சொல்கிறேன் தயவு செஞ்சு யாரும் இந்தியன் எக்ஸ்சேஞ்சு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. யாராச்சும் இப்பயும் வேறு ஏதாச்சும் ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருந்தீங்கன்னா இதே பிரச்சனை அதுக்கும் வர்றதுக்கும் ரொம்ப நாள் ஆகாது. தயவு செஞ்சு எல்லாத்தையுமே செல் பண்ணிவிட்டு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கோங்க. சரி அதுதான் நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடியன் வாலெட்னா என்ன நான் கஸ்டடியன் வாலெட்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே நிறையா தடவை இதை பற்றி பேசிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின அவேர்னஸ் இன்னும் நிறையா பேருக்கு இல்லாமல் இருக்குது. என்னென்னா கஸ்டடியன் வேலெட் அப்படின்னா நம்ம அதில் வந்து பைனான்ஸு இந்த மாதிரி இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா அதுதான் கஸ்டடியன் வேலெட்டு. நீங்கள் அதில் வந்து ஒரு யூசர் அவ்வளோதானே தவிர அதோட ப்ரைவேட் கீ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. யாரோ ஒருத்தரோடு தான் அதுக்கு வந்து ஓனரு. அவங்க தான் அந்த பாஸ் ப்ரைஸ் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். அவங்களோட எப்படி சொல்கிறது ஒரு அக்கௌண்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க நினச்சா அதாவது அந்த ப்ரைவேட் கீ இருக்கிற அந்த ஓனர் நினச்சோம்னா அந்த உங்கள் ஃபண்டையும் அவங்க எடுக்க முடியும். இல்லை வேறு ஒரு ஆள் ஹேக் பண்ணிட்டும் போக முடியும். சரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடியன் வாலெட்டு. என்னதான் ஆனாலும் நீங்கள் உங்கள் காசை போட்டாலுமே அடுத்தவங்க கிட்ட தான் அதை கொடுத்து வச்சு இது பத்திரமா வச்சுருன்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்கள் காசு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கிடையாது. சரி அடுத்தவங்க கிட்ட தான் அது இருக்கும். இதுதான் கஸ்டடியன் வாலெட்டு. நான் கஸ்டடியன் வாலெட்டு அப்படின்னா யாரோட கஸ்டடியிலுமே இல்லாமல் அது நம்ம கஸ்டடியில் இருக்கும். நம்ம தான் அதுக்கு வந்து ஓனர். நம்ம வேலெட்டை யாரும் ஹேக் பண்ணவும் முடியாது. அதோட ப்ரைவேட் கீ தெரியாத வரைக்கும் சரியா நம்மளாக பார்த்து அனுப்புனா தான் உண்டே தவிர அது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை சொந்தம் கொண்டாடவே முடியாது. முழுக்க அது நம்ம கஸ்டடியில் நம்ம சேஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுதான் நான் கஸ்டடியன் வேலெட்டு. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஹார்ட்வேர் வேலெட்டு. இது ஹார்ட்வேர் வேலெட்டு வாங்க சொல்கிறதுக்கான ரொம்பவே முக்கியமான ஒரு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான். இப்பயும் யாராச்சும் ஹார்ட்வேர் வேலெட்டு ஒரு 5000 ரூபா கணக்கு பார்க்காம ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டு வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. அதை பற்றி டீப்பான வீடியோ நான் நிறையா தடவை போட்டிருக்கேன். அதை பார்த்து யூஸ் கேஸ் தெரிஞ்சு நீங்கள் வாங்கினாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட்வேர் வேலெட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். கிரிப்டோ ட்ரேடு பண்ணுற எல்லாமே அதில் எந்த டோக்கனுக்கு வந்து விட்ராவல் ஃபீஸ் கம்மியாக இருக்கோ அதை தயவு செஞ்சு ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு விட்ராவல் பண்ணி
பண்ணி வச்சுருங்க சரியா. மற்றபடி விட்ராவல் சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிற எத்தீரியம் டோக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கோங்க. அதுவுமே இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் யூஸ் பண்ணுறது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. இப்போ இவ்வளோ தூரம் டம்ப் ஆயிடுச்சு, இவ்வளோ தூரம் ஹேக் ஆயிடுச்சு. ஆனால் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு தூசி அளவுக்கு கூட இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பிரச்சனையே உண்டு பண்ணாது. ஹேக் பண்ணிட்டு போனாலும் செல்லே பண்ணாலும் $230 மில்லியன் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒட்டுமொத்த கிரிப்டோ மார்க்கெட் கேப்புக்கு. ஏன்னா இதெல்லாம் $1 ட்ரில்லியன் அசெட் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஒரே நாளில் லிக்விடேஷன் ஆகிறத விட ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் சரியா. அதனால் இதெல்லாம் ஹேக் ஆனது இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் மார்க்கெட்டை டம்ப் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வேணும்னா அது வந்து டம்ப் ஆகலாம். இது நியூஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஹேக் பண்ண அந்த ஹேக்கர் கொண்டு போய் மார்க்கெட்டுக்குள்ளே செல் பண்ணாலுமே பெரிய லெவலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இம்பாக்ட் ஆகாது சரியா. அதனால் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் ஹோல்டு பண்ணுறவங்க இந்த நியூஸை வச்சு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். பெப்20 விட்ராவல் சப்போர்ட் இருக்கிற எல்லாத்தையுமே ஹார்ட்வேர் வாலெட்டில் யூஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் யாருமே ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் மூவ் பண்ணுங்க. ஒட்டுமொத்தமாக டீம் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விசாரணை வந்து பார்த்தோன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. யார் என்னங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சி அவங்கவுங்க காசை அவங்கக்கிட்ட ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா விட்ராவல் அதை ஆட்டையை போன ஆள் யாருன்னு தெரிஞ்சால் தானே நம்ம வந்து போய் இது பண்ண முடியும். யாருன்னே தெரியாதவங்களை கொண்டு போய் எங்கிட்டு தேடி என்ன ஆக போகுது அப்படிங்கிறதுனால அப்படியே தேடி கண்டுபிடிச்சனாலும் என்ன செஞ்சு வச்சுருக்காங்களோ தெரியாது. ஆனால் நிறையா பேர் இதை சொல்கிறது என்னென்னா நீ பண்ணினதே நீங்கள் தானடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி போக போகுது அப்படிங்கிறது தெரியல. நம்ம யூஸரில் நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் என்கிட்ட ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அப்புறம் வசிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இந்த மாதிரி போட்டிருந்தேன் இப்படி ஆயிடுச்சு என்ன செய்யணும்னு கேட்டிருந்தாங்க. அது என்ன மாதிரி சொல்யூஷன் சொல்கிறதுங்கிறது எனக்கே தெரியல. ஆனால் எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகும் சேஃப்டி வந்து அந்தளவுக்கு இருக்காதுங்கிறனால முதல்ல இருந்தே நான் வேண்டான்னு சொன்னேன். தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம எல்லாத்தையுமே இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுக்கு பார்த்து மூவ் பண்ணி வைங்க. மேற்படி இவங்க டீம் கிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துச்சுனாலோ இல்லை யார் யாருக்கெல்லாம் காசு இழந்தாங்களோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யாங்கிற மாதிரி அவங்க டீம்லேருந்து ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல்லையோ இல்லை வீடியோ போட்டு உங்களுக்கு என்னங்கிறத நான் அதை பற்றி தெரியப்படுத்துகிறேன். பார்த்துக்கோங்க நண்பா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி இல்லாமல் இருக்குது இந்தியன் எக்ஸ்சேஞ்செல்லாம் எல்லாத்தையுமே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. மேற்படி இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. வேறு யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா இல்லை அவங்க டீமே தான் அப்படி பண்ணிட்டாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே எனக்கு தெரியப்படுதுங்க பார்ப்போம் சரியா. ரைட் ஓகே. அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறந்தாமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ. பார்ப்போம்.